ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய், பூஜா அக்டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ஜானர் திரைப்படம். ஆனால் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பமான நிலைமையில ஜனநாயகன் திரைப்படம் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா இன்னமும் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வரவே இல்லை, தரவும் இல்லை. அதாவது யூபைஏ தரோம் அப்படின்ற மாதிரி டிசம்பர் 24ஆம் தேதி சொல்றாங்க. அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி இந்த படத்தை சென்சாருக்கு பட டீம்ல அனுப்புறாங்க. பார்த்துட்டு சில பல சேஞ்சஸ் சொல்றாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு டிசம்பர் 24ஆம் தேதி இந்த படத்தை திருப்பி கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க. 25ஆம் தேதி நாங்கள் இந்த படத்துக்கு யூபைஏ தரோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கடுத்து லீவு அது இதுன்னு வந்துச்சு. ஒரு 10 நாள் அப்படியே கேப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துல மத ரீதியா, உணர்வு ரீதியா சில பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால நாங்க இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்டா நீங்க படம் பார்த்துட்டீங்க, அந்த படத்துல என்ன இருக்கு இல்ல அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது எப்படி திடீர்னு இது இருக்கு ஐ மீன் யூபைஏ தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எப்படி அதை மாத்தி பேச முடியும்? ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு படத்தரப்புல ஒரு சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டுட்டாங்க. ஏன்னா சென்சார் இல்லாம எந்த ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ணவே முடியாது. அந்த கேஸ் நேத்து ஹியரிங் வந்தது. நேத்து விசாரிச்சுட்டு அந்த கேஸை இன்னைக்கு தள்ளி வச்சாங்க. இன்னைக்கு மதியானம் 12:15க்கு அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு மறுபடியும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வர மாதிரி இருந்தது. ஆனா நம்ம கெட்ட நேரமா அவங்க நல்ல நேரமான்னு தெரியல. அந்த கேஸும் மீண்டும் தள்ளி போயிடுச்சு. அதாவது 2:15க்கு நடக்க இருந்த அந்த ஒரு கேஸை 3:45க்கு இப்போ தள்ளி வச்சிருக்காங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அது இன்னும் பெருசா போயிட்டே இருக்கு. அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டே இருக்காமா. அந்த கேஸ் முடியாம இந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க. அதனால இந்த கேஸை இப்போ தள்ளி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சான்றிதழ் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ ஒரு புதிய தகவல் ஏவா யூபை ஏவா அப்படின்றது அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகுமாமா. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 3:45க்கு நடக்கக்கூடிய அந்த கேஸ்ல என்ன மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து இருக்கிற எல்லா தியேட்டர்லயும் புக்கிங் ஓப்பன் பண்ணி படம் பிளான் பண்ணபடி ஜனவரி 9 தியேட்டருக்கு வருதா அப்படி சொல்லிட்டேன்.